இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜீ தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ கேடி சீரியலோட அப்டேட் தான். ப்ரிவ்யூ வந்தாச்சு இல்லை, இன்றைக்கி எபிசோட்கான ப்ரிவ்யூ. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம சாமுண்டீஸ்வரி அதுக்கப்புறம் சந்திராவோட கான்வர்சேஷன் தான். பார்த்திங்கன்னா சந்திரா ஆல்ரெடி பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ மருதுவை கண்டிப்பாக நம்ம ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் ரேவதி கஷ்டப்படுவா, சாமுண்டீஸ்வரி கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சந்திராவும் பிளானை போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாமியாரை ரெடி பண்ணிட்டு உடனே கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்படி பிளான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரிக்கிட்டே சந்திரா சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்றைக்கே கல்யாணம் பண்ணிடலாம் சாமியார் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்தியால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா இன்றைக்கி பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் சந்திரா சொன்னதெல்லாம் எதுவுமே கேட்காம மண்டையே சரி 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 நான் எல்லாமே பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் மாமா அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்றைக்கே சாமியார் முன்னாடியே மருதுக்கும் நம்ம ரேவதிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ராஜராஜன் அதுக்கப்புறம் நம்ம ரேவதிலாம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ எப்படி தடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா சென்டிமெண்ட்டாக பேசி சாமுண்டீஸ்வரி லாக் பண்ணிடுவாங்க ரேவதியை. அவங்களுமே எதுவும் பேச முடியாது இல்லையா. ஸோ கார்த்திக்குமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி தடுக்க போகிறாங்க இந்த கல்யாணத்தை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நைட் ரிவ்யூ வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் அப்டேட் இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் உங்கள் கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா